ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோஸ் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு. வானல் சூடானதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்தும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோஸே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கோஸ் நல்லா வெந்து வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கோஸ் நல்லா வெந்துச்சு. டேஸ்டியான கோஸ் பொரியல் ரெடி.